ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா குமாரி மேத்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம 10th மேத்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.4 நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 3, 4, 7, 8, b ஈக்குவல் டு 1, 7, 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? இது கொஷின் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏபி அப்படின்ற 2 செட்டு கொடுத்துட்டு இந்த 2 செட்டை நம்ம க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு டேர்ம் வச்சுக்க போகிறோம். அந்த இதில் அந்த செட்டுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன் ஃபுல்லாக ரிலேட் ஆகுதா அப்படின்றது தான் கொஷின். அதாவது ஏ டு பிக்கு ரிலேட் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. R1 is equal to set 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். எதுக்கு கேட்டிருக்காங்க? ஏ டு பிக்கு ரிலேட் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணோம்னா, ஏ கிராஸ் பி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஏ 3, 4, 7, 8 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 1, 7, 10. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை க்ராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஏ கிராஸ் பி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த R1ன்ற ரிலேஷன் ஏ டு பிக்கு ரிலேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த R1ல் கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்மும் ஏ கிராஸ் பியில் இருக்குதா நம்ம செக் பண்ண போகிறோம். 3, 7 இதில் இருக்குதா? எஸ், 3, 7 இருக்குது. 4, 7 இருக்கா? இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. இங்கே R1ல் கொடுத்துருக்கிற எல்லா செட்டும் இதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது அதுக்குள்ளே ரிலேட் ஆகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எல்லாமே இருக்குதா? அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, therefore R1 is subset of A cross B. R1 முழுசாக A cross Bக்குள்ளே இருக்குது. எதுக்கு? அதுக்கு ரீசன் இருக்கா? therefore R1 is a relation from எங்கிருந்து? A to B. அவ்வளோதான் ஃபஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? R2 is equal to 3, 1, 4, 12. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ R2ல் இருக்க ஒவ்வொரு டேர்மும் ஏ கிராஸ் பியில் இருக்குதான்னு பார்ப்போமா? ஏ கிராஸ் பி 3, 1 இருக்குது. 4, 12 இருக்குதா? இல்லை. ஏதாவது ஒரு டேர்ம் அதில் இல்லைனாலும் அது நாட் அ சப்செட், இட்ஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு போயிடும். இப்போ R2 இஸ் நாட் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. எதுக்கு? பிகாஸ் 4, 12 is not belongs to A cross B. So, R2 is not a relation from A to B. புரிஞ்சுதா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குதான்னு செக் பண்ணலாமா? 3, 7 இருக்குது. 4, 10 இருக்குது. 7, 7 இருக்குது. 7, 8 இல்லை. 8, 11 இல்லை. ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னாலே நம்ம மற்றதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று இல்லைனா கூட தட் இஸ் நாட் அ ரிலேஷன். therefore R3 is not a subset of
A cross B because என்னதுப்பா இல்லை 7, 8 நமக்கு இல்லை 7, 8 is not belongs to A cross B. அண்ட் நமக்கு இன்னொரு டேர்ம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நம்ம எழுதிக்கலாம் 8, 11 is also not belongs to A cross B. So R3 is not a relation from A to B. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.